அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம எல்லாருமே நம்மளுடைய தேவைகளுக்காக இறைவனிடம் அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கோம். நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே கபுலாகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம ஒவ்வொருத்தருமே துவா செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில குறிப்பிட்ட நேரங்களில் துவா செய்யும்போது அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன நேரங்கள் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஃபரதான தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்திலையும் நம்மளுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். நம்ம சுஜூது செய்யக்கூடிய நிலையில் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். தொழுகையினுடைய இருப்பில், அதாவது அத்தஹியாத்து ஓதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சலவாத்துக்கள்லாம் ஓதிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒரு நோம்பாளி நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். ஒரு நீதியான அரசன் கேட்கக்கூடிய துவாக்களும் அங்கீகரிக்கப்படும். மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். ஜம்சம் நீரை அருந்தும்போது நம்ம என்ன நீயத்தோடு அருந்துறோமோ அந்த நீயத்து நிறைவேற்றப்படும். இரவின் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாக்களும் இரவின் 1/3 பகுதியான, அதாவது தஹஜத்தினுடைய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாக்களும் அங்கீகரிக்கப்படும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை தினத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அநீதி இழைக்கப்பட்டவர் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்காக கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். குழந்தைகள் பெற்றோர்களுக்காக கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். ஒரு சாலிகான மனிதர் இன்னொரு சகோதரருக்காக கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். ஒருவர் பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்களும் அங்கீகரிக்கப்படும். எனவே நம்மளுடைய ஹலாலான தேவைகள் நிறைவேறுவதற்காக இறைவனிடம் அதிகமாக இந்த நேரங்களில் துவா செய்வோம். நம்மளுடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.